வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, மண் வாசனை படத்தில் அந்த துருதுருப்பான கிராமத்து பெண்ணாக அறிமுகமாகி இன்னைக்கு வரை இந்திய திரையுலகின் மிகச்சிறந்த நடிகைகளில் ஒருவராக திகழ்பவர் தான் ரேவதி அவர்கள். நடிப்பு, இயக்கம், டப்பிங் என பன்முக திறமை கொண்ட இவரது கலைப்பயணத்தையும் வாழ்க்கையையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி அவர்கள் 1966 வருஷம் ஜூலை மாதம் 8ஆம் தேதி கேரளாவில் கொச்சியில் பிறந்திருக்காங்க. இவருடைய இயற்பெயர் ஆஷா கேலுன்னி. இவருடைய தந்தை இந்திய இராணுவத்தில் மேஜராக பணியாற்றியவர். அதனால் ரேவதி பிறந்தது கேரளாவாக இருந்தாலுமே வளர்ந்தது எல்லாமே இந்தியாவில் பல பகுதிகளில் தான். இவர் ஒரு சிறந்த பரதநாட்டிய கலைஞர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1983 வருஷத்தில் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் ஒரு விளம்பரத்தில் ரேவதியின் புகைப்படத்தை பார்த்துட்டு தன்னுடைய மண்வாசனை படத்தின் மூலம் இவரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முதல் படத்திலேயே முத்துப்பேச்சிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து ஒட்டுமொத்த தமிழக கவனத்தையுமே ஈர்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா கை கொடுக்கும் கை, புதுமை பெண், மௌனராகம் என பல வரிசைகளாக பல சூப்பர் ஹிட் படங்களையுமே கொடுத்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன மௌனராகம் படம் இவரை ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக மாற்றினதும் சொல்லலாம். ரேவதி வெறும் அழகிற்காக மட்டும் நடிக்கவில்லை. தேவர் மகன் படத்தில் பஞ்சவர்ணம் கதாபாத்திரத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதையுமே வென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய மொழிகளில் அனைத்திலும் முன்னணி நாயகர்களுடன் நடித்த பல ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸுமே வாங்கியிருக்காங்க. ரேவதி அவர்கள் இயக்குனராகவுமே சாதிச்சிருக்காங்க. ரேவதி அவர்கள் டைரக்ஷன் வித் மை ஃப்ரெண்ட் என்கிற ஆங்கில திரைப்படம் சிறந்த பிராந்திய படத்திற்கான தேசிய விருதையுமே வாங்கி கொடுத்தது. ரேவதி அவர்கள் 1986 ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனர் சுரேஷ் மேனனை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நீண்ட கால திருமண வாழ்க்கைக்கு பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக 2013 வருஷத்தில் இவங்க சட்டப்படி பிரிஞ்சிட்டாங்க. தன்னுடைய 48 வயதில் IVF முறை மூலம் ஒரு பெண் குழந்தையை பெற்றுக்கிட்டாங்க. தன்னுடைய மகளுக்கு மகிங்கிற பெயரிட்டு ஒரு ஒற்றை தாயாக மிகச் சிறப்பாக வளர்த்துக்கிட்டு வராங்க. சினிமா துறை மட்டும் இல்லாமல் பல சமூக பணிகள்லையுமே இவங்க ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கான அமைப்புகளுக்கு தொடர்ந்து உதவி செய்து வராங்க. இன்றைக்குமே திரையில் மிக கனமான மற்றும் அழுத்தமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்து நம்மை ஆச்சரியப்படுத்திட்டு வராங்க. தமிழ் சினிமாவின் எவர்கிரீன் நடிகைகளில் ஒருவரான ரேவதி அவர்களோட இந்த வெற்றி பயணம் பலருக்கு ஒரு உத்வேகமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நடிகை ரேவதி அவர்கள் நடித்த எந்த மூவி உங்களுக்கு பிடிக்குன்றதையுமே என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.